ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஈப்ரோ சாஃப்ட்வேர் வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, நம்ம ஒரு ஆதார் கார்டை வந்து எடுத்து லேமினேஷன் பண்ணி கொடுக்கும்போது நம்ம ஆதார் கார்டு வந்து ஃபுல்லாக எடுப்போம். அது ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த பகுதி மட்டும் கட் பண்ணி இந்த பகுதி மட்டும் அது வந்து லேமினேஷன் பண்ணி கொடுப்போம். சரிங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ஆதார் கார்டை நம்ம ஈப்ரோ சாஃப்ட்வேரில் அப்லோடு பண்ணால் நமக்கு இந்த கீழே உள்ள பகுதி மட்டும் வரும். பாருங்கள், ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே அது நம்ம பாஸ்வேர்டு போடணும். பாஸ்வேர்டு போட்டு கொடுத்த பின்னாடி நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கட் பண்ணக்கூடிய பகுதி மட்டும்தான் நமக்கு வரும். இதனால தான் நம்ம வந்து ஈப்ரோ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு கார்டுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஒரே A4 ஷீட்டில் வந்து 10 கார்டு போட்டுக்கலாம். இது வந்து A4 ஷீட்டு டபுள் சைடு எடுத்தால் ஆதார் கார்டு மட்டும் இல்லை, ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட், எந்த டாக்குமெண்ட்டு வேணாலும் நம்ம இதில் ஒரு ஷீட்டில் வந்து 10 கார்டு வரைக்கும் போடக்கூடிய வசதிகள் இருக்குது. இதனால தான் நம்ம ஈப்ரோ சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறோம். ஈப்ரோ சாஃப்ட்வேரு நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண பின்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே இதில் வந்து கீ கேட்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரையல் வெர்ஷன் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ட்ரையல் வெர்ஷன் எப்படி உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணுறதுன்னா, இங்கே ரிஜிஸ்டர் நியூன்னு இருக்குது இல்லைங்களா, இந்த ரிஜிஸ்டர் நியூ வந்து கிளிக் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் நியூ வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கு இங்கே யூசர் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி போட சொல்லும். நீங்கள் உங்களுடைய நேமோ இல்லை ஷாப் நேமோ, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி கொடுத்து ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து ட்ரையல் வெர்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட கீ இருந்தால், நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற யூஸராக இருந்தால் உங்களுக்கு கீ இருந்தால் நீங்கள் கீ போட்டிங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஆக்டிவேட் சக்ஸஸ்ஃபுல்லி என்ன வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ண பின்னாடி இதான் ஈப்ரோ சாஃப்ட்வேரு. இது வந்து ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் ஈப்ரோ சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ண பின்னாடி நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது 3 ஸ்டெப்பு. முதல் ஸ்டெப்பு என்னென்னா, இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த பிரிண்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த பிரிண்ட் என்ற இடத்துல இந்த பிரிண்ட் டயலாக்னு இருக்கும் லாஸ்ட் ஆப்ஷனு. இந்த பிரிண்ட் டயலாகு சுற்றியும் ஒரு ப்ளூ கோடு இருக்கணும். இப்போதைக்கு இல்லை, அது எப்படி நம்ம வர வைக்கிறதுனா, இது ஒரு கிளிக் கொடுத்தா போதும். ஓகே, ஒரு கிளிக் கொடுத்து மறுபடியும் இங்கே செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு ப்ளூ கோடு வந்து விசிபிள் ஆகும். தெரியுதுங்களா? இது வேணால் ஜூம் பண்ணி கூட உங்களுக்கு காட்டுறேன். இன்கேஸ் நம்ம அதை மறுபடியும் ஒரு கிளிக் கொடுத்தா அந்த ப்ளூ கோடு வந்து ஹைட் ஆகிடும். ஒரு கிளிக் பண்ணுறோம், பார்த்தா இந்த ப்ளூ கோடு, இந்த பிரிண்ட் டயலாக் மேலே இந்த ப்ளூ கோடு இருக்கணும். இது எதுக்கு இருக்கணும்னா, நம்ம பிரிண்ட் கொடுக்கும்போது நமக்கு எந்த பாப்பப் காட்டும், எந்த பிரிண்டர் கொடுக்கணும், என்ன பேப்பர் சைஸு, இது பார்த்துக்கிறதுக்காக தான். இல்லைன்னா நமக்கு டிஃபால்ட் பிரிண்டராக எதோ இருக்கோ அதுக்கு வந்து பிரிண்ட்டு போயிடும், நமக்கு வந்து பிரிண்ட்டு கரெக்டாக வராது. ரெண்டாவது விஷயம், நீங்கள் எதில் பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க. இப்போது மேக்ஸி டாப் இல்லை எடுக்கிறீங்கனாக்கா இதுக்கான பிரிண்டர் செட்டிங் பண்ணிக்கணும். நீங்கள் மேக்ஸி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் எடுக்கிறீங்கன்னா இதுக்கான செட்டிங் பண்ணிக்கணும். நீங்கள் பியூசியில் எடுக்கிறீங்கனாக்கா அதுக்குரிய பிரிண்டர் செட்டப் பண்ணிக்கணும். நீங்கள் A4ல் எடுக்கிறீங்கன்னா இதுக்குரிய செட்டப் பண்ணிக்கணும். பிரிண்டர் செட்டப் எப்படி பண்ணுறதுன்னா, நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் போய்க்கோங்க. இங்கே பிரிண்டர் செட்டப் கொடுங்க. பிரிண்டர் செட்டப்பில் ப்ரொஃபைல் நேமில் நீங்கள் பியூசியில் எடுக்கிறதா இருந்தால் பியூசி கொடுங்க. பியூசி கொடுத்துட்டு நீங்கள் என்ன பிரிண்டரில் பியூசி கார்டு எடுக்க போகிறீங்க, ஓகேங்களா, அந்த பிரிண்டரில் வந்து நீங்கள் இது சேவ் கொடுத்துருங்க. ரெண்டாவதாக நீங்கள் மேக்ஸி டாப்பில் பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறீங்க, அதுக்குரிய செட்டிங்கு பிரிண்டர் செட்டிங்கில்
ப்ரொஃபைல் நேம் மேக்ஸி டாப்பு, மேக்ஸி டாப்பில் எந்த பிரிண்டரு வந்து மேக்ஸ் பேப்பர் சைஸு மேக்ஸியாக இருக்கட்டும். இது அப்படியே இருக்கட்டும். இந்த லேண்ட்ஸ்கேப்புன்றது நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம், அப்படியே சேவ் கொடுத்துருங்க. மூணாவது மேக்ஸி ஃப்ரண்ட் அண்ட் பேக், அதாவது மேக்ஸி சிந்தட்டிக் சீட்டில் எடுக்கிறதுக்கு இதுக்கான செட்டிங் அதே மாதிரி ஆப்ஷனில் போங்க. பிரிண்ட்ரு ப்ரொஃபைல் நேமு மேக்ஸி எக்ஸ்பி, இது வந்து நீங்கள் எந்த பிரிண்டரில் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் அப்படியே சேவ். அதுக்கப்புறம் A4 இது A4 பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் வரும், நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிக்க வேண்டாம். A4க்கு ஆப்ஷன் பிரிண்டர் செட்டப், A4 பிரிண்டர் எந்த பிரிண்டரு கொடுக்குறீங்க நீங்கள் இதுக்கு, அது கொடுத்து நீங்கள் சேவ் கொடுத்துருங்க. ஓகேங்களா. இப்போ வந்து நமக்கு 2 ஸ்டெப் முடிஞ்சது. ஃபஸ்ட் ஸ்டெப்பு பிரிண்ட் டயலாக் பார்க்குறது, ரெண்டாவது ஸ்டெப்பு நம்ம பிரிண்டர் செட்டப் பண்ணுறது. மூணாவது செட்டப் என்னென்னா, நம்ம எந்த கார்டு கொடுக்குறோமோ அந்த ப்ரொஃபைலில் வச்சு தான் நம்ம பிரிண்ட் அவுட் கொடுக்கணும். இப்போது நான் வந்து மேக்ஸி சீட்டு வந்து பிரிண்டரில் வச்சுருக்கேன்னா, நான் மேக்ஸி சிந்தட்டிக் வச்சுருக்கேன் பிரிண்டரில், இந்த மாதிரி சிந்தட்டிக் வச்சு தான் நம்ம வந்து பிரிண்ட் கொடுக்கணும். அதே நான் வந்து A4 வச்சுருக்கிறேன்னா பிரிண்டரில், A4ல் பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறேன்னா A4 வச்சு தான் இதில் வந்து நம்ம ஆதார் கார்டு அப்லோட் பண்ணணும். ஆதார் கார்டோ பேன் கார்டோ ஏதோ இருந்தால் அப்லோட் பண்ணிக்கணும். இப்போது நம்ம ஒரு ஆதார் கார்டு அப்லோட் பண்ணி எப்படி ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, அந்த ஒரு சும்மா ஒரு சாம்பிள் பார்த்துருவோம். இங்கே டாக்குமெண்ட்டில் போயிட்டு ஆதார் கார்டு கொடுங்க. ஓகே, ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுறோம். இங்கே வந்து பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறோம். பாஸ்வேர்டு கொடுத்து ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆதார் கார்டுடைய ஃப்ரண்ட் சைடும் ஆதார் கார்டுடைய பேக் சைடும் உங்களுக்கு இப்படி தெரிய வந்துடும். இப்போது நீங்கள் சிந்தட்டிக் சீட்டில் எடுக்கும்போது முதல்ல வந்து பிரிண்ட்டு போயிட்டு ஃப்ரண்ட் ஒன்லையும் கொடுங்க. ஃப்ரண்ட் ஒன்லி கொடுத்துட்டு நீங்கள் எந்த பிரிண்டருக்கு கொடுக்குறீங்க அதை பார்த்துக்கோங்க. நான் 3100 கொடுக்குறேன்னா அதுக்கப்புறம் இங்கே ப்ராப்பர்ட்டியில் பார்த்துக்கோங்க. ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு இங்கே கவனிக்க வேண்டியது, நீங்கள் பிரிண்டரில் வச்சுருக்கிற பேஜ் என்னவோ அது தான் இங்கே செலக்ட் பண்ணணும். அதே போல் இங்கே கூட நீங்கள் பிரிண்டரில் வச்சுருக்க பேப்பர் செட்டப்பே இருக்குதா அதை பார்த்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்து பிரிண்ட் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு வந்துடும். மறுபடியும் வந்து பேக் சைடு திருப்பி வச்சுட்டு அதே போல் வந்து நீங்கள் பிரிண்ட் கொடுங்க. உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் இது கீழே இருக்கிற சீட்டு வந்து வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்காதீங்க, அதை நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கார்டுக்கு வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இது ஆதார் கார்டு மட்டும் இல்லை, நீங்கள் பேன் கார்டு அப்லோட் பண்ணும்போது நீங்கள் பேன் கார்டும் போட்டுக்கலாம். நான் பேன் கார்டு போடுறேன்னா பேன் கார்டு கொடுத்து இங்கே கொடுத்துக்கிறேன். இது நீங்கள் உங்களுக்கு திரும்பி இருந்துச்சுன்னா இதை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணி அதே மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை இது போக வந்து நம்ம ஸ்கேன் பண்ண வச்ச டாக்குமெண்ட்டு கூட எடுத்துக்கலாம். ஸ்கேன் பண்ணி வச்ச டாக்குமெண்ட் எப்படி வைக்கிறதுனா, இங்கே இது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க, சூஸ் இமேஜ் கொடுங்க. சூஸ் இமேஜ் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க டிஎல் ஆகட்டும் இதாகட்டும் எதுவாக இருந்தாலும் அது மேலே ஒரு கிளிக் கொடுங்க. ஓகே கொடுங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு வந்துருச்சா. அதுக்கப்புறம் இந்த பேக் சைடுக்கு இது மேலே கொடுங்க, சூஸ் இமேஜ் கொடுங்க, பேக் சைடு கொடுங்க. பேக் சைடு வந்துருச்சா. ஓகேங்களா. இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா கார்டையும் எடுத்துக்கலாம்.